வணக்கம் நண்பர்களே. நாம தினமும் டீ, காஃபி, ஸ்வீட்ஸு, பிஸ்கட்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு எல்லாத்துலயும் பயன்படுத்துற ஒயிட் சுகர் உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு நல்லது தானா? இல்லைனா மெதுவா நம்மளோட ஹெல்த்த கெடுத்துக்கிட்டு இருக்குதா? இந்த வீடியோல ஒயிட் சுகர ஏன் தவிர்க்கணும்? யூஸ் பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்? சுகர் யூஸ் பண்ண வேணாம்னா சேஃபான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் சுகர்னா என்னன்னு பாப்போமா? ஒயிட் சுகர்னா சுகர் கேன்ல இருந்து எடுக்கப்படுற முழுக்க முழுக்க ரீஃபைன் ப்ராடக்ட் தான் இது. இதுல ஃபைபர்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ்னு எதுவுமே இல்ல. அதனாலதான் இத எம்டி கலோரிஸ்னு சொல்றோம். ஒயிட் சுகர் அதிகமா சாப்பிட்டா உடம்புல இன்சுலினோட லெவல் அதிகரிக்கும். ஃபேட் ஸ்டோரேஜும் அதிகமாகும். குறிப்பா பெல்லி ஃபேட், தைல அதிகமான ஃபேட்டு, ஃபேஸ் பஃபினஸ்னு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒயிட் சுகர் யூஸ் பண்றதுதான். நீங்க டயட், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியும் வெயிட் குறையலனா அதுக்கு ஒயிட் சுகர் தான் மெயின் ரீசனா இருக்கும். ஒயிட் சுகர் பிளட் சுகரை சடனா ஸ்பைக் பண்ணும். அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியா ஆல்ரெடி டயபெட்டிஸ்க்கு கேபிட்டலா மாறிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணலனா ஃபியூச்சர்ல டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷனை தவிர்க்க முடியாதா ஆயிரும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுனா பேட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். ட்ரை கிளிசரைட்ஸோட லெவலும் உயரும். இதனால ஹார்ட் பிளாக், பிபி ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் ரிஸ்க் எல்லாம் வரும். ஃபேட் இல்லாத ஃபுட்டா சாப்பிட்டாலும் சுகர் அதிகமா சாப்பிட்டா ஹார்ட் டேமேஜ் ஆகும். சுகரை தவிர்த்தாலே ஸ்கின் க்ளோ நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆகும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணா இம்யூனிட்டி பவரும் லோ ஆகும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணா ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் வீக் ஆகிரும். அதனால ஃப்ரீக்வெண்டா கோல்டு, இன்ஃபெக்ஷனும் வரும். கிட்ஸுக்கு அதிகமா சுகர் கொடுத்தா அவங்க சிக்காகிற சான்சஸ் ரொம்பவே இருக்கு. சுகரை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே நாம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனாலதான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா இன்னொரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும். இதுதான் டேஞ்சர். ஹெல்த்தியான சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்ணலாம் பத்தி பாப்போமா? ஒயிட் சுகருக்கு பதிலா கண்ட்ரி சுகர், அதாவது நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஜாங்கிரி, வெல்லத்தை கூட நீங்க லிமிட்டடா யூஸ் பண்ணலாம். அடுத்ததா பாம் ஜாங்கிரி, அதாவது கருப்பட்டி. கருப்பட்டி பெஸ்டான ஆப்ஷன் தான், நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஹனி சாப்பிடலாம். ஆனா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். அடுத்ததா டேட் சிரப் கூட சாப்பிடலாம். ஆனா குவாண்டிட்டி ரொம்பவே முக்கியம். எதுவுமே அதிகமா வேணாம். ஒயிட் சுகர் மெதுவா பாய்சன் மாதிரி நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு சுகரை குறைச்சிங்கன்னா கூட வெயிட் கண்ட்ரோல்ல வரும். டயபெட்டிஸ்க்கு பிரிவென்ஷன் கிடைக்கும். ஹார்ட்டும் சேஃபா இருக்கும். ஸ்கின் க்ளோவா இருக்கும். நீங்க லாங் லைஃப் மகிழ்ச்சியா வாழலாம். இன்னைக்கே சுகரை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.